வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்வீக்வென்ஸ் கட் பீட் வச்சு ஒரு ஃப்ளவர் மேக்கிங் தான். சிம்பிளான ஒர்க் தான் இது. நம்மளோட கஸ்டமர் ப்ளவுஸில் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்லீவ் பேட்டர்ன் மட்டும்தான் நம்ம இதில் ஒர்க் பண்ணுறோம். இதனுடைய காஸ்ட் ஜஸ்ட்டு 500 ருபீஸ் மட்டும்தான். என்னங்க சிஸ்டர் 500க்குலாம் ஆரி ஒர்க் பண்ணால் எப்படி நம்ம கட்டுப்படி ஆகும்னு சில பேர் கேட்பீங்க. அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம ஒர்க்கை எப்போவுமே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான ஒரு இடம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் மெட்டீரியல் காஸ்ட் ப்ளஸ் ஒரு 300 உங்கள் கையில் நிற்கும். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. இப்போ இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அயன் நீடில் நம்ம சீக்வென்ஸ் சுகர் பீட் 2 கர்த்தானா அது மாதிரி நம்ம மேக் பண்ணிவிட்டு எடுத்துக்க போகிறோம். நடுவில் சக்கரி அட்டாச் பண்ணியிருக்கோம். சக்கரியுமே நம்ம 2 ஸ்டேஜ் ஸ்டிக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக ஈவனாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் சீக்வென்ஸ் சுகர் பீட் 2 சேர்ந்து ஒரு லாக், அதுக்கப்புறம் 2 கட் பீட் ஒன்றா சேர்ந்து ஒரு லாக். இப்படி தான் நம்ம இந்த ஒர்க்கை மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சக்கரி அந்த ஒரு லைன் நம்ம நீட்டாக அட்டாச் பண்ணோன்னே அடுத்த ஆப்போசிட் சைட் லைனை நம்ம அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த சுகர் ரவுண்ட் ஷேப்பும் கரெக்டாக வரும். ப்ளஸ் அந்த ஃப்ளவரோட அந்த டிஸ்டன்ஸும் நமக்கு ஈக்குவலாக ஒரே மாதிரி வரும். அந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சக்கரி அட்டாச் பண்ணதுமே அதை நம்ம 4ஆக பிரிச்சிடலாம். 4ஆக பிரித்ததுக்கப்புறம் நடுவில் 2 ஸ்வீக்வென்ஸ் அந்த கட் பீட் போட்டு நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் கிளியராகவே காட்டியிருக்கேன். ஆரி ஒர்க் உங்களுக்கு பேசிக்காகவே தெரியும் அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பிகினர்ஸாக இருந்தாலுமே நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்லோ மோஷனில் காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்பீட் பண்ணி காட்டியிருக்கேன். ஏன்னா நான் மீதி 4 ஃப்ளவருமே நான் அட்டாச் பண்ணணும். ப்ளஸ் கொடி பேட்டர்னும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். அதுக்காக தான் இது ஃபஸ்ட்டு நம்ம கட் பீடு யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப சாஃப்ட் எட்ஜஸாக இருக்கும். டக்குன்னு நமக்கு த்ரெட்டாக இருந்தால் உடனே கட் ஆகிடும். நான் நைலான் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படியுமே நம்ம ஆரி ஒர்க்குக்கு மேலே நம்ம அயன் பண்ண போகிறது கிடையாது. நம்ம நைலான் த்ரெட் யூஸ் பண்ணுறது ஒரே டிஃபெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸை நம்ம அயன் பண்ண முடியாது. ஹீட் அதிகமாச்சுன்னா அது அப்படியே மெல்ட் ஆகிடும். அது மட்டும்தான். ஆனால் நம்ம டிசைன் மேலே நம்ம எப்போவுமே அயன் பண்ண போகிறதும் கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாகவே நீங்கள் நைலான் த்ரெட்டு யூஸ் பண்ணலாம். அது நல்லா நமக்கு ஸ்பீடும் கொடுக்கும். த்ரெட்டு அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது, ஸ்லிப்பும் ஆகாது. இதே நம்ம நார்மல் மிஷின் அந்த ஷூயிங் த்ரெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு கட் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. அண்டு அது சிக்கலும் ஆகும், என்டாங்கிள்மெண்ட்டும் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் நான் அந்த ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் பண்ண பிறகு அந்த ஸ்வீக்வென்ஸ் இருக்கனால அது நல்லா ஷைனியாகவே இருக்குது. அண்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ஒரு சில்லி ரெட் கலர் சாரியோட ப்ளவுஸ் தான். சாரியுமே ப்யூர் சில்லி ரெட்டு தான், கோல்டன் கலர் ஜரி. கஸ்டமர் ஃபுல்லாக நீங்கள் கோல்டன் கலர் ஒர்க்கே பண்ணி கொடுத்துருங்க, வேறு எந்த கலரும் மிங்கிள் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் அந்த 4 ஃப்ளவர் பண்ணது எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஸ்லீவில் சென்டரில் வரும். இது வேர் பண்ணுறப்ப இன்னுமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ நம்ம சுகர் பீட் வச்சு கொடி பேட்டர்ன் தான் மேக் பண்ணிகிட்ருக்கோம். இது நார்மல் தான். 2 சுகர் பீட்டுக்கு ஒரு டைம் நம்ம ஒரு லாக் போடுறோம். இது எல்லாத்துக்கும் பேசிக் தெரியும். இப்போ நம்ம கட் பீட் வச்சு லீஃப் போர்ஷன் மட்டும் நாம் இப்போ அட்டாச் பண்ணுறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கட் பீடுக்கு ஒரு லாங் ஸ்ட்ரெயின் ஸ்டிச் அந்த ஒரு லாக் செயின், அவ்வளோதான். ஸோ இதுவுமே நமக்கு ஈஸியாக தெரியும். தெரியாதவங்களுக்குமே நான் பொறுமையாக போட்டு காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு நார்மல் லென்த், அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் லென்த் அதிகம் பண்ணிகிட்டே போனீங்கன்னா போதும், அழகாக அந்த லீஃப் ஷேப் வந்துடும். இதை சுற்றி நம்ம இப்போ சேரீயோட ரெட் கலர்லேயே கூட நம்ம ஒர்க் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அப்படி இல்லை சேரீ ரெட் கலர், இப்போ நமக்கு பார்டர் வேறு கலர் இருக்குது அப்படின்னா அந்த கலர் சில்க் த்ரெட்டில் கூட ஒரு அவுட்லைன் கூட கொடுக்கலாம். அவுட்லைன் கொடுத்தா இன்னுமே நல்லா லுக் இருக்கும். ஜரி த்ரெட்லேயுமே நம்ம அவுட்லைன் கொடுக்கலாம். நான் ஜஸ்ட்டு 500 ருபீஸ்க்கு நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது பெருசு தான். ஸோ நான் அதனால் அவுட்லைன்ஸ் எதுவும் கொடுக்கல. மெட்டீரியல் ஒர்க் மட்டுமே நான் கொடுத்துருக்கேன். 2 ஸ்லீவும் சேமாக இதே மாதிரி தான் போட்டிருக்கேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்டில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏதாவது இதில் இன்னும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம் சிஸ்டர் அப்படின்னாலும் உங்களோட தாட்ஸையும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நானும் கொஞ்சம் அதை லேர்ன் பண்ணிப்பேன். அண்டு நாம் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸாக ஃப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள். நம்மளோட பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நான் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு நிறைய பேத்துக்கு நிறைய ஐடியாஸ் இருக்காது. கண்டிப்பாக ஆரி ஒர்க் நிறைய வீடியோஸ் பாருங்கள். நம்மளுக்கும் டேலண்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு நாம் க்ரியேட்டிவிட்டியாக நம்மளாலே எல்லாமே பண்ண முடியும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளோட பேஜை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.